சுகானா, அம்மா நீ எங்க இருக்க? சுகானா, 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 டெல்லியில இருக்கிற காஜியாபாத் இது ஒரு சின்ன பட்டணம். இங்க இருக்கிற ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் சுஹானா. சுஹானா வாழ்க்கையில தான் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு பொண்ணோட அழகான வாழ்க்கை இந்த அளவுக்கு கோரமாகும்னு நினைச்சு கூட பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. உன்னை விட ரொம்ப நல்ல ஊஞ்சல் விளையாடுவேன். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். சரி போதும், இறங்கு. இப்ப நான் இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன். நீ இறங்குறியா இல்ல நான் இறக்கி விடுவா? நீ நின்னு நான் ஊஞ்சல் ஆடுறத பாரு. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டியே. இப்படிலாம் பண்ணாதான் உனக்கு புரியுது. என்ன இது? என்ன ஊஞ்சல் தானவே ஆடுது? இங்க என்ன நடக்குது? என்ன இது? எல்லாரும் சொல்றது உண்மைதான். உனக்குள்ள பேய் இருக்கு. நீ ஒரு பைத்தியம். பைத்தியம். அந்த சின்ன வயசுல சுஹானா கூடவே ஒரு ஆத்மா இருந்துகிட்டு அவ வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவளுக்கு அப்ப புரியல. சுஹானாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்க போதுன்னு அவளுக்கு அப்ப தெரியாது. போ 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 போ, வெளியில போ. லேட்டா வந்தா உள்ள விட மாட்டேன். போ போ, சொன்னா கேளு. போ. அந்த ஆத்மா சுஹானாவோட பக்கத்திலே இருந்தது. நிழல் போல அவ போற இடத்துக்கெல்லாம் கூடவே வந்தது. அதனால சுஹானா எல்லார்கிட்டையும் அவமானப்பட வேண்டியதா இருந்தது. அந்த ஆத்மா சுஹானாவோட எதிர்காலத்தையே தனிமையில தள்ளிடுச்சு. நாங்க சுஹானா படிப்பை கூட பாதியிலேயே நிறுத்திட்டோம். நானும் எல்லா அப்பா மாதிரி என் மகளை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லாரும் என் மகளை பத்தி என்னென்னமோ என் காதுபட பேசுவாங்க. ஆனா எப்பவும் நான் அவங்க பேசுறதையெல்லாம் நம்ப மாட்டேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் என் மக தனியா ரூம்ல உட்கார்ந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுல இருந்து அவளை வெளியில கொண்டு வர நாங்க தர்காவில் இருக்கிற பீர்பாவா கிட்ட சுஹானாவை கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணோம்.
இது சாதாரண ஆத்மா இல்ல. அந்த ஆத்மா இவளை விட்டு போகாது. அதை போக சொல்லி சொன்னா அது உங்க மக உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த தாயத்து எப்பவுமே உங்க மக கழுத்துல இருக்கணும். இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா உங்க மகளை எதுவும் செய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தாயத்தை கழுத்துல இருந்து கழட்டிட்டா அதுக்கப்புறம் அது சக்தி போயிடும். சரிங்க பாபா. எப்படி நாம பிறக்கிறோம் இறக்குறோமோ அதே மாதிரி தான் அதுவும் கூட. பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிடும். அதுல நிறைய வகைகள் இருக்கு. அதுல நல்லது கெட்டது இப்படி 2 வகை இருக்கு. நான் இப்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காலத்தை சந்திச்சுக்கிட்டு வர்றேன். எல்லா பொருத்தமும் சேர்ந்து வந்து சுவானாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சதுன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கடமையை முடிச்சிடுவேன். சித்திக் சார், என்னால உங்க வேதனை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப சுகானா எந்த நிலைமையில இருக்கான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு தடவை பொண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னா நல்ல வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எதுவும் பேசாத. கல்யாணம்னாலே பயப்படுற. சீக்கிரம் ரெடி ஆகு. நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு இந்தியாஸ், 2 குடும்பமும் சேர்ந்து பேசி முடிவு எடுத்துட்டோம். ஆனா இப்ப காலம் மாறிக்கிட்டே வரதால நீ பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா போய் பேசிட்டு வா. ஆமா தம்பி, நீ இப்பவே போய் பேசிட்டு வா. நாளையில இருந்து அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. எக்ஸாம்ஸ்? என்ன எக்ஸாம்னு சொல்றீங்க? அது எங்க ரூஹி இந்த வருஷம் 10th எக்ஸாம் எழுத போறா. 10th எக்ஸாமா? ஆமா. அப்படின்னா அவளுக்கு வயசு என்ன? 17 வயசா? ஏமா இப்படி பண்ணீங்க? அந்த பொண்ணு மேஜர் கூட ஆகல. அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணமா? இவங்க தானே நாளைக்கு 10th எக்ஸாம் எழுத போறது? இல்ல தம்பி, இவ பேரு சுஹானா. இங்க பாருங்க, என்னால ரோகியை கல்யாணம் பண்ணிக்க முடியாத. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு. நம்ம 2 குடும்பத்துக்கு சம்பந்தம் ஏற்படணுங்கிறதுக்காக நீங்க என்ன தப்பா நினைக்கலனா நான் சுகனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சுஹானாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? ஆமா. கடவுளோட கருணையால நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல சம்பந்தம் அவளுக்கு அமைஞ்சது. மாப்பிள்ள ஒரு கம்பெனியில மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எங்க சுஹானாவுக்கு எத்தனையோ பேர் சாபம் கூட விட்டுருக்காங்க. ஆனா எனக்கு என்னவோ அவளுக்கு யாரோ ஒருத்தரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது அவ அம்மாவா தான் இருக்க முடியும். இம்தியாஸோட மனசை மாத்தணும்னு யார் யாரோ அவர்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அவரு ரொம்ப நல்லவரு.
யார் சொன்னதையும் அவர் காது கொடுத்து கேட்கல. இம்தியாஸ், ஷபீர், உங்களுக்கும் இங்க இருக்கிற சுகானாங்கிற பொண்ணுக்கும் திருமணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். சுஹானா பேகம், உங்களுக்கும் இங்க இருக்கிற இம்தியாஸ் என்கிறவருக்கும் பெரியவங்களால திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். உங்களுக்கு எங்க வீட்ல பிடிக்காதது எதுவும் இல்லைல்ல? நீங்க என்ன வா போனே கூப்பிடலாம். அப்படின்னா நீங்க கூட என்ன, அதாவது நீ கூட என்ன வா போனே கூப்பிடலாம். சுகானா, பக்கத்துல தீ பிடிச்சிருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்தேன். சுஹானாவ ஒரு ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எந்த நிமிஷம் தெரிய வந்ததோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் பயத்துல அப்படியே நடுநடுங்கி போயிட்டேன். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், என் மருமகளை என் மக அறைக்குள்ள விடவே கூடாதுன்னு. அத்தை, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், எடுத்து வைக்கட்டுமா? போ இங்க இருந்து. உன் கையால சமைச்சத நான் சாப்பிடணுமா? அப்படி பண்ணா நான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, ஏதோ மாயமோ மந்திரமோ பண்ணி என் பையனை உன் பக்கம் இழுத்துட்ட. இந்த விளையாட்டெல்லாம் என் கிட்ட வேணாம். என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நிக்காத. உன்னை பார்க்கவே பிடிக்கல. சீ. சின்ன வயசுல ஊர்ல என்ன நிறைய இந்த மாதிரி பேசிருக்காங்க. இப்ப மாமியார் வீட்டுல கூட என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது நடந்தாலும் நான் அல்ல மேல பாரத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாம தனியா ரூமுக்கு போய் எத்தனையோ நாள் ரூம்ல தனியா உட்காந்து அழுதுருக்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் ஏதோ பிரச்சனைல இருக்கேன்னு. அது தெரிஞ்சு கூட யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல. இந்தியாசியம் புருஷனா இருந்தா கூட நான் அவர்கிட்ட சொல்லல. என்னாச்சு சுகானா?
நான் ஏதாவது தப்புன்ட்டேனா? அப்படின்னா யாரோ பண்ண தப்புக்கு என்கிட்ட உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. இதுதான் பெரிய தப்பு இல்லையா? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நம்ம வெளியில போயிட்டு வரலாமா? ஜாலியா வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், ரொமான்ஸ்க்கு டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அட, நீ இந்த மாதிரி தாயத்தெல்லாம் கட்டியிருக்க? இதுவா பாபா கொடுத்தாரு. சுகானா, இதெல்லாம் நம்பாத. நம்ம 2 பேர் நடுவுல எந்த தடங்களுமே இருக்க கூடாது. வேண்டாம் வேண்டாம், இதை எடுத்துட்டா பெரிய சுகானா, பிரச்சனை ஆயிடும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அட, இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? ச்சே, இந்த கரண்ட் இப்போ போகணும். சுகனா, நான் கேண்டில் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க ஏறு. சுகனா, இவ எங்க போனா? இங்கதானே இருந்தா? சுகனா, 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 எங்க இருக்க? சுகானா, 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 கண்ணை திறந்து பாரு. சுகானா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர்? அது என்ன சிம்டம்ஸ்னே புரியல. நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் சில மெடிசின்ஸ் தரேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரிங்க. இந்த ஆத்மா எப்போ போகும் எப்போ வரும்னு என்னால இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அது வந்துட்டா மட்டும் என் உயிர் போற மாதிரி இருக்கும். இதனால என் அத்தை என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இம்தியாஸ் என்னை சரி பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தாரு. அவரு என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த ஆத்மா என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துல தான் அவர் என்னை விட்டுட்டு டெல்லிக்கு போக வேண்டியதாச்சு. சுகானா, அதெல்லாம் விடு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னையும் உங்க கூட டெல்லிக்கு கூட்டிட்டு போங்க. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சுகானா, நீ எப்படி என் கூட வர முடியும்?
ஏற்கனவே என் கூட 3 ரூம்மேட்ஸ் இருக்காங்க. சுகானா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. டெல்லி போய் கொஞ்ச நாளா ஃபிளாட் வாங்கிடுறேன். அப்புறம் நீ, நான், அம்மா நம்ம 3 பேர் அங்கேயே போயிடலாம். காலையிலேயே கிளம்பி ஆகணும். இன்னைக்கு ராத்திரியையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. இம்தியாஸ், சீக்கிரம் கதவு திறடா. அம்மா, ஐயோ, சீக்கிரம் திறடா. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, முடியல. என்னாச்சு? எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா. யாரோ என் பக்கத்துல இருந்து எனக்கு நெருப்பு வச்ச மாதிரி இருக்குடா. கண்டிப்பா இதுக்கெல்லாம் அம்மா. காரணம் உன் பொண்டாட்டிதான். இதெல்லாம் அவதான் செய்யறா, நிச்சயமா எனக்கு தெரியும். இம்தியாஸ், இவதான்டா, எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, என் உடம்பெல்லாம் அம்மா, எரியுதே. நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. என்னோட வாங்கம்மா. அம்மா, ஐயோ, முடியலையே. என்னால தாங்க முடியல. அம்மா, அம்மா, உங்களுக்கு ஏதோ அலர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீ அவ பக்கத்துல போகாதடா. அவ மேல ஒரு ஆத்மா இருக்கு. உன்னை கூட அது ஏதாவது செஞ்சிடும். இல்லம்மா, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் இந்த மாதிரி விஷயத்த நம்ப மாட்டேன்னு தெரியும்ல. ஆ? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கம்மா. நாளைக்கு காலையில நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம். சரியா? வேண்டாம் வேண்டாம், என்ன தனியா விட்டுட்டு போகாதடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுட்டு போகாத, போகாத. அந்த ஆத்மா நினைச்ச மாதிரியே சுஹானாவையும் இம்தியாஸையும் பிரிச்சிடுச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து சுஹானா இம்தியாஸுடைய தாம்பத்திய வாழ்க்கை நடக்காம பண்ணிக்கிட்டே இருந்தது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ம்? ஆனா இம்தியாஸ், நீ என்ன இந்த பேய்கிட்ட தனியா விட்டுட்டு போகாத. அம்மா, அவள் அப்படி சொல்லாத. அவ உன் மருமக. அவ கூட இருக்கிறதுக்கு நீங்க பழகிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பாதீங்கம்மா. நீங்க குழப்பமா இருக்கும்போது குரானை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ம்? நான் போயிட்டு வரேம்மா. இந்த தாயத்து எப்பவுமே உங்க மக கழுத்துல இருக்கணும். இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா உங்க மகளை எதுவும் செய்யாது. நான் மறுபடியும் அந்த தாயத்தை கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஒருவேளை அதை நான் கழட்டுறதுக்கு முன்னாடி இருந்த சக்தி நான் கழட்டினதுக்கு அப்புறம் அதுல முன்னாடி இருந்த சக்தி இல்லைன்னு அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்தது. அட, என்ன திரும்பி வந்துட்டீங்க? அம்மா, நான் வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது இன்னைக்கு லீவுன்னு பாஸ் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் திரும்பி வந்துட்டேன். சரி, இப்படி நடந்தது கூட நல்லதுதான். டேய், நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ணி வைக்கிறேன். ம்? அது மட்டும் இல்ல, சுஹானா, போய் எனக்கும் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. போ. இதோ எடுத்துட்டு வராத. டேய், நீ திரும்பி வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இல்லனா இந்த ராட்சசி கிட்ட நான் தனியா மாட்டிக்கிட்டு செத்தே போயிருப்பேன். போது, நிறுத்துங்க.
எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கீங்க. யா அல்ல, உனக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு? ஏன் என்கிட்ட இப்படி கோவமா பேசுற? இப்பதானே புரியுது. இந்த பேய் தானே உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்கிறா. பேசக்கூடாதுன்னு சொன்னேன். சுகானா, எங்க அம்மா மேல சத்தியம், இந்த ஃப்ரீ ஹேர்ல நீ ரொம்பவே அழகா இருக்க. எப்போ நீ இதே ஹேர் ஸ்டைல் ஏற? வர வர எப்போ என்ன பேசணும்னே தெரியாம போயிடுச்சு இவனுக்கு. ச்சே. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்க அம்மாவை நீங்க இப்படி பேசிருக்க கூடாது. அட, கோவப்படாம தலைமையில தூக்கி வச்சுக்க சொல்றியா? அவங்க எப்போ ஏதாவது பேசிட்டே இருக்காங்க. ஹே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அத்தை வந்துருவாங்க. இப்போ வர மாட்டாங்க. அத்தை வந்துருவாங்க. ஹலோ அம்மா, நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். யாரு பேசுறது? மா, சுகானா? சுகானா தாங்க பேசுறேன். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இங்க வந்த உடனே இங்க இருக்கிற பிளாட்ஸ பத்தி கேட்டேன். சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம். இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இம்தியாஸையும் சுகானாவையும் யாரும் பிரிக்க முடியாது. ஆமா. ஓகே 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 பாஸ். அந்த நரசிம்மன் ஆர்டர் கூட அனுப்பிட்டேன். ஆமா ஆமா. இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அது அது ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நினைக்கிற ரூபத்துக்குள்ள வர முடியும். எந்த மிருகங்கள் மேலையும் எந்த மனுஷர்கள் மேலையும் வர முடியும். ஆனா அது ஆத்மாவா இல்ல மனுஷராங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் ஆசை நிறைவேற போகுது. வருஷங்களுக்கு அப்புறமாவா? அது எத்தனையோ நாளுக்கு அப்புறம்னு சொல்ல வந்தேன். உன்னை விட்டு விலகி இருந்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி. இந்த கிழவியும் நிம்மதியா இருக்க மாட்டா, மத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. இன்னைக்கு எப்படியாவது சரி இவ்வளவு வீட்டு விட்டு துரத்தி ஆகணும். என்னங்க இவ்வளவு மோசமா பேசுறீங்க? இப்ப நடக்க போறதும் அதுதான். என்ன திடீர்னு மூளை குழம்பி போயிடுச்சா?
நான் என்ன பண்ணேன்டா? நான் ரொம்ப நேரமா இங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை பூனை தான் சத்தம் போட்டிருக்கோம். என்ன தடுக்கிற சக்தி மனுஷங்களுக்கே இல்ல. பூனைக்கு எங்கிருந்து அவ்வளவு சக்தி வரும்? சுகானா, சுகானா, என்ன இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்ட? எழுந்துரு. இங்க பாரு, நான் வந்துட்டேன். சுகானா, அந்த ஆத்மா இம்தியாஸ் உருவத்துல சுஹானாவுக்கு நெருங்கி வந்துச்சு. அதே சமயத்துல டெல்லியில இருக்கிற உண்மையான இம்தியாஸையும் அது பல விதத்துல பயமுறுத்த ஆரம்பிச்சது. மைண்ட டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. அந்த குழந்தை விடு, விடு சொல்றல. ஐயோ, என் குழந்தையை தூக்கிட்டு போறா. யாராவது காப்பாத்துங்க. அந்த குழந்தை அடிக்கடி சொல்றல. நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. ப்ளீஸ், அந்த எதுவும் பண்ணல. அந்த குழந்தை காப்பாத்து பண்ண சொல்ல கேளுங்க. தூங்குனாலும் எழுந்திருச்சாலும் எங்க போனாலும் பயங்கரமான விஷயங்களை கண்ணில் காட்ட ஆரம்பிச்சது. கடைசியா தன் நண்பன் ரேகனுக்கு போன் பண்ணி தனக்கு உதவி செய்யும்படி கேட்டான். ரேகன், என் மைண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? டாக்டரால கூட அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. டே இம்தியாஸ், நான் அசர் சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்க எரிச்சிருக்க. இங்க பாருங்க இம்தியாஸ், உங்க வரலாற பார்க்கணும்னு நினைச்சேன். அப்போ ஒரு சின்ன வயசு பொண்ணு ஊஞ்சல் ஆடுறது தெரியுது. அவ மேல ஒரு பயங்கரமான ஆத்மா இப்பவும் இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது இந்த பொண்ணை பத்தியா? யாரு இவங்க? இவங்க என் மனைவி. அவ கழுத்துல போட்டிருந்த தாயத்து தான் இவ்வளவு நாள் அவளை காப்பாத்திட்டு வந்தது. இல்லன்னா அந்த ஆத்மா உங்க கல்யாணத்தை கூட நடந்திருக்க விட்டுருக்காது. இப்ப எனக்கு என்னமோ அந்த ஆத்மாவுக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மறுபடியும் உங்க மனைவியை வசம் பண்ணிக்கணும்னு நினைக்குது. இது எல்லாம் நடந்தது என்னாலதான். அவ கழுத்துல இந்த தாயத்தை நான் தான் எடுத்தேன். இந்த மாதிரி நிலைமையில நாம என்ன பண்றது? நாம உடனே அவங்க வீட்டுக்கு போகணும். அந்த ஆத்மா கிட்ட இருந்து உங்க மனைவியை எப்படியும் காப்பாத்தணும்.
கொஞ்சம் வேகமா போங்க. அட பாத்து மெதுவா டிரைவர் கொஞ்சம் ஸ்லோவா போப்பா. பாத்து 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 என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் ஓட்டுறீங்க? அசர் சார் உங்களுக்கு எதுவும் அல்லல? என்னோட காலு இதுல மாட்டிக்கிச்சு. காலு வெளியில வரல. இங்க பாரு, நீ இங்கே இரு. அசர் சார பத்திரமா பாத்துக்கோ. நான் சுகனா பார்க்க போறேன். இங்க பாரு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நாமெல்லாம் சேர்ந்து அங்கே ஒன்னாதான் போகணும். ஒருவேளை நீ ஏதாவது தனியா முயற்சி பண்ணனா அதன் விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்ல அசர் சார், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் சுகனவனை எப்படியாவது காப்பாத்துவேன். என்னாச்சு சுகானா? இங்க என்ன பண்ற? என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அப்படியா? நான் தான் முன்னாடியே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுற? கொஞ்சம் சிரிக்கலாம்ல, ஒரே ஒரு தடவை. சுகா என்ன சத்தம் அது? ஒண்ணுல சுகானா, நீ தேவையில்லாம பயப்படாத. நில்லு. என்னாச்சு? இம்தியாஸ் இங்க வரைக்கும் தான் வந்திருக்கான். ஆனா இங்க இருந்து ஒரு அடி கூட முன்னால போகல. என்ன சொல்றீங்க? அது எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல. இங்க ஏதோ இருக்கு. இங்கயா? இம்தியாஸோட பாடி இங்க இருக்கும் போது அப்ப அது யாரு? என் வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க வந்த வழியிலேயே அவங்கள பணமாக்கிடுவேன். எதிரில் நிக்கிற ஆத்மாவுடைய சக்தியை விட தன்னோட சக்தி ரொம்ப குறைவுன்னு ஆசாருக்கு நல்லாவே தெரியும். அதனால அங்கிருந்து உடனடியா போறதுதான் சரின்னு முடிவு பண்ணாரு.
அதெல்லாம் இங்க வை. அசர் சார், இப்ப நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்றீங்களா? அந்த ஆத்மா இந்தியாஸு கொன்னுடுச்சு. இப்ப சுகானாவோட உயிரும் ஆபத்துல இருக்கு. நான் இதெல்லாம் அவளுக்காக தான் பண்றேன். நான் இதையெல்லாம் செய்யறது கூட அவளுக்காகத்தான். அந்த வீட்டுல இருக்கிற ஆத்மாவை நான் இதுக்குள்ள அடைச்சிருவேன். நீ போய் சுஹானாவை கூட்டிட்டு வா. சுஹானாவுக்கு நிச்சயமா ஒரு உண்மை தெரியணும். அவ கூட இருக்கிறது புருஷன் இல்ல, ஒரு பயங்கர ஆத்மான்னு. அண்ணி. அஸ்லாம் அலைக்கும் ரஹன். வலைக்கம் சலாம். என்ன கொல்ல பக்கமா வந்திருக்க? அண்ணி, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இப்ப நீங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கீங்க. இப்ப இங்க உங்க கூட இருக்கிறது நம்ம இந்தியாஸ் கிடையாது, அது ஒரு ஆத்மா. ரெஹான், என்ன விளையாடுறியா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரியா சொல்றேன். தயவு செஞ்சு என் கூட இப்ப உடனே வாங்க. வாங்க சீக்கிரம் ரெஹான், வாங்க சொல்றேன். எங்க வர சீக்கிரம் சொல்ற? வாங்க. என்ன எங்க கூட்டிட்டு போற? ரெஹான், உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அண்ணி, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த அட்ரஸ்ல அசார்னு ஒருத்தர் இருப்பார். நீங்க உடனே போய் அவரை மீட் பண்ணுங்க. இன்னொரு உண்மை என்னன்னா, இந்தியாஸ் இப்ப உயிரோட இல்ல. இங்க பாரு ரெஹான், என் வீட்டுக்கார பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசாத. இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. அண்ணி, அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கீங்க. இப்ப இங்க உங்க கூட இருக்கிறது நம்ம இந்தியாஸ் கிடையாது, அது ஒரு ஆத்மா. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் ஆசை நிறைவேற போகுத. இன்னொரு உண்மை என்னன்னா, இந்தியாஸ் இப்ப உயிரோட இல்ல. இந்த கிழவியும் நிம்மதியா இருக்க மாட்டா, மத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிட்டு இருக்கீங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த அட்ரஸ்ல அசார்னு ஒருத்தர் இருப்பார். நீங்க உடனே போய் அவரை மீட் பண்ணுங்க.
ரெஹன் என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்களே சொல்லுங்க, தன் கணவரை பத்தி யாராவது இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுமா? அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என் மனசு குழம்பி போய் என் புத்திக்குள்ள என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி நான் நின்னுட்டேன். ஒரு பக்கம் ரெஹான் சொன்ன வார்த்தைகள் எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் என் புருஷன் என் பக்கத்துல இருக்காரு. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அசார் இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே உண்மைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ண? விவரம் தெரியாத சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பேசுற சுகானா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு ஆத்மாதான். என்ன அடையணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? இதுக்காக என் புருஷனை கூட கொன்னுட்ட. நீ எத்தனை உருவத்துல வருவியோ என்னவோ. உனக்கு இப்ப கூட என்கிட்ட உண்மையை சொல்ற தைரியம் இல்ல. சுகானா இங்க பாரு, நீங்க இங்க பாரு, நான் உன்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. உன் கூட யாரால போராட முடியும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் தான் கேட்க வந்தேன். எப்படி நீ இவங்க எல்லாரையும் கொன்னியோ அதே மாதிரி என்னையும் கொன்னுட. நான் இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறேன். முக்கியமா உன்கிட்ட இருந்து. அப்படி செய்யறதுக்கு உன்னால முடியலனா பரவாயில்ல, என் உயிரை நானே பறிச்சுக்கிறேன். சுகானா, 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 சுகானா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் உருவத்தை பார்த்து தானே என் பின்னாடி வந்த. எதுக்கு? என் முடி நல்லா இருக்கு, என் கண்ணு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன்னு தானே. இப்ப அது எல்லாத்தையும் எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிடுறேன். அது எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கினதுக்கு அப்புறம் எப்படி அழகா இருக்கும்? நான் இந்தியாஸ்க்கு சொந்தம் ஆகாதப்போ நான் யாருக்கும் சொந்தம் ஆக மாட்டேன். உன்னை விட்டு விலகி இருந்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி. சுகானா, வேண்டாம் சுகானா, நீ இப்படி செய்யாத. நீ சாகிறது என்னால பார்க்க முடியாத. அப்படி பார்க்க முடியலன்னா என் முன்னாடி இருந்து போயிடு. என்னை விட்டு ஒரேடியா போயிடு. என்னை விட்டு போயிடு. சரி சுகானா, உன் வாழ்க்கையில இருந்து நான் போயிடுறேன். ஒரே அடிய உன்னை விட்டு நான் போயிடுறேன்.
நீங்க என்ன தப்பா நினைக்கலனா நான் சுகனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ டெல்லி போய் கொஞ்ச நாளா ஃபிளாட் வாங்கிடுறேன். அப்புறம் நீ நான் அம்மா நம்ம 3 பேரும் அங்கேயே போயிடலாம். இம்தியாஸ் இப்ப உயிரோட இல்ல. இப்ப நான் கூட எல்லார் மாதிரியும் வாழறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா எனக்கு என்ன உயிருக்கும் மேலா விரும்பின என் புருஷன் இல்லாத உலகத்துல வாழறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. அலாவுதீனின் அற்புத விளக்குன்ற கதையில விளக்குல இருந்து ஆவி வர்றதா படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆத்மாக்களை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்வாங்க அல்லாஹ் இந்த ஆத்மாவை தன்னோட வர்ஷிப்காக உருவாக்குனாருன்னு. உண்மையை சொல்லணும்னா அதுக்கு முன்னாலே அது உருவாக்கப்பட்டது. மனுஷங்கள மாதிரி ஆத்மாக்களும் பல வகையா இருக்கும். சிலது நல்லதா இருக்கும், சிலது கெட்டதா இருக்கும், சிலது சாதாரணமா இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் அவங்கள ஸ்மோக்லெஸ் ஃபயர்ல இருந்து கிரியேட் பண்ணாருன்னு. They are creatures of free will. அவங்க மூமெண்ட்ஸ் எப்பவும் லைட்னிங் ஸ்பீட்ல தான் இருக்கும். ஒரு மூமெண்ட் இங்க இருந்தா இன்னொரு மூமெண்ட் எங்கேயோ இருக்கும். It's been said quite often that they have been seen in various forms. They could take the form of smoke or crazy lights or shadows, etc. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எங்க நல்ல வாசனை இருக்கோ அங்க ஆத்மாக்கள் இருக்கும்னு. ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா எது கண்ணுக்கு தெரியாதோ அது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆத்மாக்கள் கூட அப்படிதான். ஆத்மா கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு நினைப்பாங்க.